பிரண்டை கெட்ட கொழுப்பை குறைக்கும், உடைந்த எலும்பை இணைக்கும். யாரெல்லாம் பிரண்டை சாப்பிடக்கூடாது தெரியுமா? மாதவிலக்கு கோளாறு உள்ளவர்கள் கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது பிரண்டையாகும். இந்த பிரண்டையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? பிரண்டையில் வைட்டமின் சி, இ, கால்சியம், கொலஸ்ட்ராய்டு, ரெஸ்வரட்ரோல் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளன. செரிமானம் மற்றும் வயிறு கோளாறுகளை நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த பிரண்டை. குடலில் உள்ள அழுக்குகள், நச்சுக்கள் வெளியேறிவிடும். குடல் புண்கள் இருந்தாலும் ஆறிவிடும். பெரும்பாலும் எலும்பு முறிவு பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பிரண்டையை மருந்தாக பயன்படுத்துவார்கள். உடைந்த எலும்பு, முறிந்த எலும்புகளில் புதிய திசுக்களை உருவாக்கிய அந்த எலும்புகளை ஒன்றிணைத்து விடும் சக்தி கொண்டது இந்த பிரண்டை. பிரண்டையின் வேரினை பவுடர் செய்து வெந்நீரில் கலந்து பற்று போல் போட்டு வந்தாலே முறிந்த எலும்புகள் கூடிவிடும். இது போலவே மூட்டு வீக்கங்கள் இருந்தாலும் பற்று போடலாம். பிரண்டையின் சாற்றினை பசும் பாலுடன் கலந்து குடித்து வந்தாலும் உடைந்த எலும்புகள் குணமடையும். பிரண்டை தண்டுகளை சிறிதாக நறுக்கி தண்ணீரில் கொதிக்க வைத்து இந்த சாற்றினை தினமும் 1 டம்ளர் குடித்து வந்தாலும் எலும்புகள் பலம் பெறும். எலும்பு முறிவு குணமாகும் வரை பிரண்டையை துவையல் செய்து கட்டாயம் சாப்பிட வேண்டும். அடிப்பட்ட வலி, சுளுக்கு, பிடிப்பு போன்றவை இருந்தாலும் இந்த பிரண்டை துவையலை மருந்தாகிறது. கழுத்தை அசைத்தால் வலி ஏற்படுகிறதா? அப்படியானால் இந்த பிரண்டையை இதற்கு சிறந்த மருந்தாகும். வாய்வு தொந்தரவுகளுக்கும் மூலநோய் தொந்தரவுகளுக்கும் இந்த பிரண்டை துவையல் நல்லது. இரத்த குழாய்களில் படிந்துள்ள கொழுப்பினை போக்குவதற்கும் கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கும் பிரண்டை துவையல் அருமருந்தாகும். இதனால் உடல் எடையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உடலில் இருக்கும் LDL கொழுப்பையும் ட்ரைகிளிசரைடுகளையும் குறைக்க உதவுகிறது. மூச்சு திணறல் இருப்பவர்களும் பிரண்டையின் தண்டு மற்றும் மிளகு சம அளவு எடுத்துக்கொண்டு துவையல் போல அரைத்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடலாம். யாரெல்லாம் பிரண்டை சாப்பிடக்கூடாது தெரியுமா? கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பிரண்டை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பிரண்டை நல்லதுதான் என்றாலும் டாக்டரை ஆலோசிக்காமல் சாப்பிடக்கூடாது. காரணம், இதில் உள்ள சிசஸ் குவாட்ராங்குலரிஸ் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கலாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.